சுமதி, சுமதி, வண்டி சாவி எடுத்துட்டு வா. இந்தாங்க. வாங்கப்பா, வாங்கம்மா. நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கேன்ப்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. விஷயம் இல்லாம வர மாட்டீங்களே, என்ன விஷயம்? அது அது வந்து என்னங்க நீங்க நம்ம பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு எதுக்குங்க தயக்கம்? அது ஒண்ணும் இல்ல குமாரு, காலில் ஒரு விதமான குடைச்சல். ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது புதர்லேருந்து ஏதோ ஒன்று வந்து கடிச்சிருச்சு. உள்ளூர் டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவர் வெளியூர் டாக்டருக்கு கடுதாசி எழுதி கொடுத்துருக்காரு. 30,000 ஆகும்னு சொன்னாரு. அதான் உங்ககிட்ட 15,000, சின்னவங்கிட்ட 15,000 வாங்கி வைத்தியம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறோம்ப்பா. அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நேத்து தான் பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து சின்னவனுக்கு ஃபீஸ் கட்டினேன். ஆபீஸ்ல ஜிபிஎஃப் லோன் போட்டிருக்கேன். நாளைக்கு கையெழுத்து ஆயிடும். நாளை மறுநாள் பணம் கிடைச்சிரும். நீங்க ஒரு 2 நாள் இருந்து முழு பணத்தையும் வாங்கிக்கிட்டே போங்க. சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சுமதி, அம்மாவுக்கு சுடுதண்ணி வச்சு கொடு. பச்சை தண்ணியில எல்லாம் குளிக்க மாட்டாங்க. என்னங்க என்னமோ சொன்னீங்களே பாத்தீங்களா? 30,000த்தையும் அவனே முழுசா தரேன்னு சொல்லிட்டான். என் பிள்ளைங்கள பத்தி எனக்கு தெரியுங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் வெந்நீர்ல தான் குளிப்பேன்னு எப்படி ஞாபகம் வச்சிருக்கான் பாத்தீங்களா? அது நான் தான் தப்பா யோசனை பண்ணிட்டேன். சரி விடு. உட்காரு. நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், கடுகடுன்னு இருக்க. என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அப்படியே ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி தான் நடிக்கிறது. உண்மையிலேயே எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னன்னு சொல்ல? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும்னு யோசிச்சு பாருங்க, புரியும். என்ன பேசணும்? சரி, நான் நேரடியாவே சொல்றேன். உங்க ஜிபிஎஃப் பணத்துல லோன் போட்டு எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்னடானா எல்லா பணத்தையும் உங்க அம்மாவுக்கே தரேன்னு சொல்றீங்க. என்ன பண்றது சுமதி? அம்மா கால் வலியால அவஸ்தைப்படுறாங்க. வைத்திய செலவுக்கு தானே கேக்குறாங்க. கால்வலி யாருக்கு தான் வரல, எனக்கு கூட தான் வருது. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கனா? அதுலயும் வயசாயிட்டா இந்த வலியெல்லாம் வரதா செய்யும். அதுக்காக அங்க இருந்து புறப்பட்டு இங்க சொல்றதுக்கு வந்திருக்காங்க உங்க அம்மா. நீங்களும் உங்க அம்மாவை பார்த்ததும் அப்படியே உருகி போய் முழு பணத்தையும் தரதா சொல்றீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு நகை வாங்கி தரதா சொன்னீங்களே, அந்த வார்த்தை காத்தோட போயிடுச்சா? வருஷத்துக்கு ஒரு தடவை லோன் போட்டு எனக்கு ஏதாவது வாங்கி தரீங்க. நானும் உங்க நிலைமையை அனுசரிச்சு நடுவுல அது வேணும் இது வேணும்னு உங்களை ஏதாவது கேக்குறனா? உங்க பேச்சு நம்பி நானும் என் புருஷன் எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுப்பாருன்னு ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சிட்டேன். இப்ப அவங்க முகத்தெல்லாம் நான் எப்படி முழிப்பேன்? சரி, இதானே உன் பிரச்சனை. நான் அம்மாவை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே ஆபீஸ்ல லோனை போட்டு உனக்கு நெக்லஸ வாங்கி கொடுத்துறேன். போதுமா? சரி. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்குதான் காலையில இருந்து மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தியா? ஆமா. ஏய், எங்க போற நீ? வெளியில போய் படுக்க போறேன். வெளியில போய் படுக்கிறதுக்கு தான் உனக்கு நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொன்னானா? ஆமா, எப்பையில இருந்து இப்படி தலைகீழ புக்கு படிக்கிற பழக்கம்? குமாரு, என்னம்மா? நாங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுப்பா. 2 நாள்ல லோன் கிடைச்சிரும், பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன். கால் ரொம்ப வலிக்குதுப்பா. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. ஆபீசர் ஜிபிஎஃப் லோன் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடாம 10 நாள் லீவ் போட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டாரு. அதான் நான் எதிர்பார்த்த மாதிரி லோன் கிடைக்கல. நானும் இன்னைக்கு வந்துருவாரு நாளைக்கு வந்துருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னப்பா இப்படி சொல்ற? இன்னைக்கு பணம் கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன்ப்பா. எங்கேயாவது கடங்கட வாங்க முடியாதா? யாரும் தரமாட்டாங்கம்மா. நீ வேணா ஒண்ணு பண்ண, மதுரைக்கு போய் ரவி கிட்ட பணத்தை வாங்கிக்க. எனக்கு லோன் வந்ததும் உனக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரிப்பா, அப்ப நாங்க இன்னைக்கு கிளம்புறோம். சரிம்மா. ரவி எங்கம்மா? எப்பம்மா வருவா? இப்ப வருவாரு. அவர் லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாட் இஸ் சர்ப்ரைஸ்? எப்போ வந்தீங்க? பரவாயில்ல, இப்பயாவது பார்க்கணும்னு தோணுச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓ ஓ அம்மாடி, 4 குடம் தண்ணி எடுத்து இவன் தலையில ஊத்து. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போ. மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா.
பூச்சிக்கடி கால் வலி எல்லாம் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா புத்திசாலித்தனம் இல்லாம பண்ணிட்டியம்மா. நான் என்னடா புத்திசாலித்தனம் இல்லாம பண்ணிட்டேன்? நான் யாரு? சாதாரண கிளர்க்கு. ஆனா அண்ணா அப்படியா? பெரிய சூப்பர்வைசர், அதுவும் ஸ்பெஷல் கிரேட் சூப்பர்வைசர். என்னை விட 5000 ரூபாய் அதிகமா சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வராம என்ன வந்து வைத்திய செலவு கேட்கிறியம்மா? கொஞ்சம் கூட உனக்கு புத்திசாலித்தனமே இல்லம்மா. நீ இப்ப என்னடா சொல்ல வர? பணம் கொடுக்கறேன்னு சொல்றியா இல்ல இல்லன்னு சொல்றியா? சுத்தமா என்கிட்ட சல்லி காசு இல்ல. நான் வாங்குற சம்பளமே எங்களுக்கு பத்தல. எப்படிடா பத்தும்? தினம் இப்படி குடிச்சிட்டு வந்தா எப்படி பத்தும்? அம்மா, நான் அப்பவே சொன்னல, நான் வைத்திய செலவுக்கு 10 பைசா கொடுக்கற நிலைமையில இல்ல. வேணும்னா பெத்த கடமைக்காக ஒண்ணு செய்யறேன். வரும்போது தான் பார்த்தேன், பிளாட்பாரத்துல எல்லா வழியும் போக்கக்கூடிய ஒரு வழி நிவாரணியை வைத்தான். ஜஸ்ட் 15 ருபீஸ் தான். 15,000க்கு பதிலா 15 ரூபாய்க்கு அது வேணா வாங்கி தரேன், தடவிக்க. வயசாயிட்டா இந்த மாதிரி வழியெல்லாம் வரதாமா செய்யும். இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு சொல்ல வந்துட்ட. சுமங்கலியா போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தியே, அதான் எனக்கு முன்னாடி சொல்லாமலே போயிட்டியாமா? பிள்ளைங்கன்னா இப்படி தாயா இருப்பாங்க. 2 பிள்ளைகளும் பெத்த தாய் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. பெரியவன் 3 மணி நேரமா அழுது மூஞ்சி வீங்கி போச்சு. சின்னவனை பாரியா, மயக்கம் போட்டு விழுந்துருவான் போல இருக்கு. நமக்கும் பிள்ளைங்க இருக்க. சரி, சட்டு புட்டுன்னு பணத்தை எடுக்கிற வழியை பாருங்க. 2 கிலோமீட்டர் சுடுகாட்டுக்கு போகணும். ஆமா ஆமா, மத்த ஏற்பாடுலாம் சீக்கிரமா பாப்போம். என்னங்க இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிங்க? அத்தை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா வாழ்ந்தவங்க சுமங்கலியா போயிட்டாங்க. இவங்க சவ பிரமாதமா எடுக்கணுங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏய், அம்மா செத்த துக்கத்துல அடிச்ச கோட்டரை போதை இறங்கிடுச்சு. அப்போ ஒரு கோட்டரை போட்டு சரவடி வாங்கினது கொளுத்துறேன். அம்மா, உனக்கு ஒன்றும் செய்யல நினைக்காத, கிராண்டா வெடி வெடிக்கிறேன். ஏய், வெடியை நிமித்தி வச்சா உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தான் சரக்குல இருக்கணும்னு பார்த்தா தரமும் சரக்கு அடிச்சுட்டு இருக்கோ. ஐயா, இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? பிள்ளைங்கெல்லாம் 1000 கணக்கில் செலவு பண்ணி
ஓஹோன்னு எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் என்னடான்னா மூங்கில்ல பாடம் கட்டிக்கிட்டு இருக்காரு. அதாங்க எனக்கும் புரியல. பாத்துங்க, பாத்து மேலே ஏத்துங்க. ஏய் நிறுத்துங்க, அவளை இங்க போடுங்க, என் பாடையில போடுங்க. என்னப்பா நீங்க? நான் எவ்வளவு செலவு பண்ணி காரை ஜோடிச்சிருக்கேன், இந்த மூங்கில் படையில போட சொல்றீங்களே, கேவலமா இல்ல? எதுடா கேவலம்? எது கேவலம்? ஐயா, என்னால கால் வலி தாங்க முடியல. ஒரு 15,000 ரூபாய் பணம் கொடு ராசான்னு உன் முன்னாடி பிச்சைக்காரிய போல கையேந்தி நின்னாலே, அப்ப 10 காசு கூட தராம திருப்பி அனுப்பிச்ச பாரு, அது தாண்டா கேவலம். பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போட்டுட்டு அம்மாவோட கால் வலியை அசட்ட பண்ண பாரு, அது தாண்டா கேவலம். ஏய், அவ உங்க 2 பேர் மேலையும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா? என் பிள்ளைங்க என் கால்வடியை கேள்விப்பட்டா அப்படியே துடிச்சு போயிடுவாங்கன்னு சொன்னாலே, அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்களா பாவீங்களா? அதுதான்டா கேவலம். நீங்க வேணா பாருங்க, என் வைத்திய செலவுக்கு பெரியவனும் சின்னவனும் ஓட்டி போட்டுக்கிட்டு பணம் கொண்டு வந்து தருவாங்கன்னு வெகுளித்தனமா நினைச்சா பாரு. அந்த நினைப்புல மண்ணள்ளி போட்டீங்களே, அது தாண்டா கேவலம். ஊரே மெச்சனுங்கிறதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி கார் அலங்காரம் பண்றீங்களே, அந்த பாதி செலவை அவ வைத்திய செலவுக்கு பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவ செத்தே இருக்க மாட்டாடா. ஏண்டா இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வெடி வெடிக்கிறீங்களே, அவ வலியால துடிச்சப்ப நீ என்ன சொன்ன? 15,000 ரூபாய் உனக்கு வைத்தியம் பண்ண எனக்கு காசு இல்ல, வேணும்னா பிளாட்பாரத்துல 15 ரூபாய்க்கு தைலம் விக்கிது, அதை வாங்கி தர்றேன் தடவுன்னு சொன்ன வந்தாடா நீ. உயிரோட இருக்கிறப்போ பெத்தவளுக்கு ஒரு வாழைப்பழமாவது வாங்கி கொடுக்க முடியுமான்னு யோசிடா. செத்த பிறகு வான வேடிக்கை பண்றதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். எவன் ஒருத்தன் பெத்தவங்க மேல அன்பா இருக்கானோ அவன் தாண்டா அவங்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாமே. டேய், அவ உயிரோடு இருந்த வரைக்கும் அவளுக்கு நான் புருஷன். அவளை எல்லா நேரத்திலையும் அன்பு செலுத்தினதுனால இப்ப நான் அவளுக்கு புள்ளடா. அவ எனக்கு இப்ப தாய். போடுகிற அவளை இந்த மூங்கில் படையில. நீங்க பிள்ளைங்களே இல்லடா, அவளை தொடாதீங்க. ஊர் ஜனங்க தொடரட்டும். நான் பிள்ளையா இருந்து அவளுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடங்களை செஞ்சு முடிக்கிறேன்.